வாங்க இப்போ நம்ம காராமணி காரக்குழம்பு வைக்கலாங்க. கத்திரிக்காய் போட்டு எங்கள் ஊரில் காராமணி சொல்லுவாங்க, ஒரு ஊரில் வந்து தட்டைப்பயிறு சொல்லுவாங்க. நல்லா ஒரு 5 விசில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. நான் வந்து ராவில் ஊற வைக்கவே இல்லைங்க. காராமணி காலையில் எழுந்து அப்படியே ஒரு 5 விசில் விட்டுங்க. நல்லா சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் 5 வச்சு நம்ம தேவைக்கேற்ப உப்பு மிளகாத்தூள் போட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிங்க நல்லா தட்டு போட்டு நல்லா குழம்பு சுண்டி நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டுங்க. அது முன்னாடி நம்ம கொஞ்சம் கிணத்துல கொஞ்சம் புளி போட்டு ஊற வச்சுக்கலாங்க. புளி போட்டு தாங்க, புளி காய்ச்சி ஊற்றினா தான் காரம் குழம்பு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா கத்திரிக்காயெலாம் வந்துச்சுங்க. வந்த பிறகு நான் புளி காய்ச்சி ஊற்றுற மாதிரிங்க. புளி கரைசல் ஊற்றினோடனே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் புளி வாசனைலாம் போகுங்க, இல்லை புளி வாசனையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரெடியாக வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் உச்சி வச்சுருங்க. பூண்டு வந்து நிறைய உச்சி வச்சு அம்மியில் நசுக்கி போடுங்க. அப்போ தாங்க குழம்பு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பக்கம் புளி தண்ணி ஊற்றிட்டு குழம்பு கொச்சின்னு கேட்டேங்க. தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் நல்லா தக்காளி நிறைய அஞ்சுக்குங்க. கார குழம்புக்கு எப்போயும் வெங்காயம் தக்காளி தாங்க நிறைய போட்டால் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு போட்டு நல்லா வெங்காயம் போட்டு வெங்காயம் செவந்த பிறகு கருவேப்பிலை பூண்டு நெசுக்கி போட்டு செவட்டங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா மெய்ய விதக்குங்க. நல்லா விதக்கிட்ட பிறகு ஒரு பக்கம் நல்லா புளி வாசலாம் போயிடுங்க. அந்த கத்திரிக்காய் காராமணி தட்டைப்பயிறு குழம்பு அதுக்கப்புறம் நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்க, நல்லா கெட்டி பதமாகிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா செவந்துச்சுங்க. செவந்ததை எடுத்து அப்படியே குழம்புல அப்படியே கொட்டுங்க. கொட்டி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி துவைவி இறக்கிட்டா சுவையான தட்டைப்பயிறு குழம்பு ரெடிங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சுட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான குழம்பு தாங்க. ஒரு நாளைக்கு நான் வீட்டில் என்ன குழம்பு வைக்கணும்னா அது வீடியோ எடுக்கிறேங்க. அதை பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்றாரு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சொன்னார். நீங்களும் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.